இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? நான் போயிடுறேன். இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என்னால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. வா தமிழ், வா ஆதித்யா. இத்தனை நாளா இந்த வீட்டில் தான் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்காவது சாயங்காலம் வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்க சரின்னு சொல்லிதான் ஆகணும். இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க சொல்றத நான் மறுத்து பேசுறதா தப்பா நினைக்காதீங்க. சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு போகட்டும். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட யாரும் இங்க இருக்க கூடாது. வா நந்தினி. சார், பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். நாங்க கிளம்புறோம். பாரதி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ஈவினிங் வரைக்கும் பொறுமையா இருங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் பாரதி. அட்டே, தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டிட்டு உள்ள போங்க. இது தவக்கடா, அதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. குழந்தைங்களா வாங்க. தவக்கல விடுங்க, நீ வாங்க. பைய கொடுங்க, கொடுங்க, வாங்க. போங்க பாரதி. யார் இது? அண்ணா நம்பரா இருக்கு. ஹலோ, மித்ரா மேடம். ஆமா, நீங்க? மேடம், நான் கார்த்திகோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு கூட உங்களை வந்து நான் மீட் பண்ணனே. நான் தான் ஆபீஸ்க்குள்ள போய் அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தனே. ஏய், என்ன நீ எதுக்கு இப்ப எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? இல்ல மேடம், ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். என்ன பிரச்சனையா? என்ன ஆச்சு? மை குட்னஸ், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்க? அவர்கிட்ட இந்த விஷயத்துல ஏதாச்சும் நான் இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி பேசினியா? இல்ல மேடம், உங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லல. அவரு அங்க யார்கிட்டயும் ஒருத்தர்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தப்போ நான் டக்குன்னு என் போனை பிடிங்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டேன் மேடம். சரி, ஓகே, இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்ச நாளைக்கு இந்த ஏரியாவிலே இருக்காது, எங்கேயாச்சும் தலைமறைவாயிடு. நான் போயிடுறேன் மேடம். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? எதுவும் ஆகாது. இனிமே எனக்கு போன் கூட பண்ணாத. சரி, ஓகே மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், எக்காரணத்து கொண்டும் என் பேரை மட்டும் நீங்க ரெண்டு பேரும் சொல்லிடவே கூடாது. சரிங்க மேடம். போச்சு போச்சு. ஆதிதான் அந்த பொண்ணை தேடி மோப்பம் பிடிச்சு போயிருக்காரு. ஆனா அதுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? அந்த போலீஸ்காரன் தான் ஹெல்ப் பண்ணிருப்பான். அன்னைக்கே நான் மாட்டி விட தெரிஞ்சவன் தானே. இப்ப நான் என்னதான் பண்றது? அதுக்கு மட்டும் உண்மையெல்லாம் தெரிஞ்சது, அவ்வளவுதான். அது கண்டுபிடிக்க விடக்கூடாதே. பாரதியை மாட்டி விடுறதுக்காக போட்ட பிளானை பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிறவனை கண்டுபிடிச்சா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும். சர்வேஷ்க்கு உடனே இந்த போட்டோவை அனுப்பி அது யாருன்னு பார்க்க சொல்லி கேட்கணும்.
ஆதி, ஆம், எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். திடீர்னு ஃபோன் பண்ணி ஆட்டோ பத்தின டீடைல்ஸ் கேட்ட. அப்புறம் டிரைவர் கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே. ஏதாவது ப்ராப்ளம் ஆதி? ஆம், நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். ஆதிக்கு மட்டும் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சிடவே கூடாது. என்ன விஷயம்? எனிதிங் ஃபார் யூ. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புறேன். அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ கிடைக்குமா? ஓகே ஆதி, செக் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்ல கால் பண்றேன். ஓகே. நீ எனக்கு அனுப்பி விடு. ம். வாங்க மேடம். சொல்லுங்க மேடம். சார், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. உங்க ஹெல்ப் வேணும். என்னன்னு சொல்லுங்க மேடம். ஒரு 2-3 நாளா என்னால தூங்கவே முடியல. ரொம்ப தலை வலிக்குது. இன்னைக்கு நைட்டும் நான் தூங்கலனா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடும். அதனால எனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் வேணும். சாரி ஆதி, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா உங்க உயிருக்கு எதுவும் ஆகாது. அந்த பாரதி மட்டும் போயிட்டானா இங்க எனக்கு மட்டும்தான். அதனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் ஆதி.